ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1/24 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1/24 f(x) கொடுத்துருக்காங்க 3x+1, g(x) = x+3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆகியவை இரு சார்புகள். மேலும் g(f(x) = f(g)(g) எனில் xஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி கணக்குகள்லாம் நம்ம போட்டிருப்போம். எப்படி அப்படின்னா, இப்போ f.g கண்டுபிடிக்கிறோன்னு வைங்க, இதை நம்ம எப்படி எடுத்துப்போம், இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது இதை, அதாவது கொஸ்டினில் f.g கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது f.g(x)ன்னு எடுப்போமா, அதை எப்படி எடுப்போம், ஈக்குவல் டு, அதாவது எஃப் போட்டு, எஃப் இருக்குன்னா ஃபஸ்ட் எஃப் போட்டு அதுக்கப்புறம் டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி g(x) இருக்கிறதா அப்படியே எழுதியிருப்போமா. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து எழுதுவோமா. இதைத்தான் அவங்க அப்படியே இங்கே சேர்த்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே f(g)(x)ங்கிறது தான் இங்கே g(f)(f)(x)ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இதுவும் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, இதை அப்படியே சேர்த்தி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்து இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் g(f)(f)(x) நான் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி அந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது g(f)(x) நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஒன்றும் பண்ணல, நான் இந்த ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிறேன். gf அப்படியே இருக்குது. இந்த f(x)க்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்கிறத நான் எடுத்து எழுதுகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, 3x+1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து இதை பார்த்தா f(x) மாதிரி தெரியுதா, f(x), அதாவது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3x+1ன்னு இருக்குது. அப்போது இந்த gயை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ f(x)ன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3x+1. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3x+1ன்னு கொடுக்கணுமா. இப்போ இங்கே இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதுற பாருங்கள். அப்போ g(3) இருக்குது, 3 நான் போட்டுட்டேன். எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு கொடுக்கணும், 3x+1ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 இருக்குது, அந்த 1ஐயும் நான் அப்படியே போட்டேன். ஓகேவா? இப்போ இதை சுருக்கணும் பாருங்கள். அப்போ g(, இந்த 3 ரெண்டுக்குமே பொதுவானது தானே, அப்போது ரெண்டு கூடயும் பெருக்கணுமா. ஃபஸ்ட் இங்கே பெருக்குனா 3 9, அப்போது 9x. இதை இங்கே 1 கூட பெருக்கும்போது 3 1 3 +3ன்னு வருமா. அடுத்து இங்கே +1ன்னு அப்படியே இருக்குது. இப்போ ஈக்குவல் டு g(9x) + 3 1 கூட்டினா 4. இப்போ இதை பாருங்கள், g(x) மாதிரி இருக்குது, அதாவது இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9x+4ன்னு இருக்குது. அப்போது இங்கே x+3ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9x+4ன்னு கொடுக்கணும். ஈக்குவல் டு, அதாவது x+3, அப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9x+4, அப்போது 9x+4, அதுக்கப்புறம் இங்கே 3ன்னு இருக்குது, அதனால் +3 நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு, இப்போ இது பாருங்கள், 9x 4யும் 3யும் கூட்டினா 7 +7. இது எதுக்கான ஆன்சர், g(f)(x)க்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், f(g)(x) கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இங்கே g(x)ன்னு இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிற இந்த fgயை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே g(x)ன்னு இருக்குது, g(x) நான் எடுத்து எழுதிக்கிறேன். என்ன, x+3. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், இதுவும் g(x) மாதிரி தான் இருக்குது, அதாவது எக்ஸுக்கு பதிலாக x+3ன்னு இருக்குது. அப்போ எஃப்ஐ நான் அப்படியே வச்சுட்டு g(x), எக்ஸுக்கு பதிலாக x+3ன்னு கொடுக்குறேன். இப்போ g(x)ங்கிறதும் இங்கே x+3 தான். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக x+3ன்னு கொடுக்கணும். அப்போது x+3, ஆல்ரெடி ஒரு 3 அந்த g(x)ல் இருக்குது, அப்போ அந்த 3ஐயும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கானது இங்கே x+3, ஆனால் நம்மளுக்கு இங்கே எக்ஸுங்கிற இடத்துல x+3ன்னு இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் x+3ன்னு கொடுத்துட்டேன், ப்ளஸ் இங்கே இருக்கிற 3. ஓகேவா? நான் இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ போட்டோம் அப்படின்னா f(x) + 3 கூட்டினா 6ன்னு வருமா. இப்போ இது பாருங்கள், f(x) மாதிரி இருக்குது, அதாவது f(x)க்கு என்னது, 3x+1. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு கொடுக்கணும், x+6ன்னு கொடுக்கணும். இப்போது 3x, அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக x+6
ப்ளஸ் 1 ஓகேவா. இப்போது இந்த 3ங்கிறது இந்த 2க்கும் பொதுவானது. அப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்கலாம் பாருங்கள். இப்போ 3 கூட எக்ஸை பெருக்குனா 3xன்னு வரும். 3 கூட 6 பெருக்குனா 6 3 18 ப்ளஸ் 18 இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே என்னென்னு வருது 3x ப்ளஸ் 19 அதாவது FGG ஆஃப் எக்ஸோட ஆன்சர் ஓகேவா. கொஸ்டினில் இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு தானே கொடுத்துருக்காங்க. அதாவது GF F ஆஃப் எக்ஸுமே FG G ஆஃப் எக்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இதோட ஆன்சர் என்னது 9x + 7 ஈக்குவல் டு இங்கே 3x + 19. இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே ஆல்ரெடி 9x + 7 இருக்குது. இது சமத்துக்கு இந்த சைடு ப்ளஸில் இருக்குது. இந்த சைடு வரும்போது மைனஸில் வருமா. இப்போ இங்கே 3xன்னு இருக்கிறது இங்கே -3xன்னு வரும். இங்கே 19ன்னு இருக்கிறது -19ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போது 9xலேருந்து 3x போச்சு அப்படின்னா 6x. அடுத்து இங்கே +7 இருக்குது, இங்கே -19 இருக்குது. குறி மாறி இருக்குது. அப்போ குறி மாறி இருந்தது அப்படின்னா கழித்து பெரிய நம்பரோட குறி போடுவோமா. அப்போ இங்கே கழிச்சோம் அப்படின்னா 19லேருந்து 7 போச்சு அப்படின்னா 12. 12 பெரிய நம்பரோட குறி என்ன மைனஸ். அதனால் -12 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தானே வேணும். அதனால் இந்த எக்ஸ் டேர்மை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த நம்பர் இந்த சைடு நான் கொடுத்துட்றேன். அப்போது இங்கே மைனஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வரும். இப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த எக்ஸை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த 6ங்கிறது இங்கே பெருக்கல்ல இருக்கா. சமத்துக்கு இந்த சைடு வரும்போது என்னவா வரும் வகுத்தலில் வரும். அதாவது பை 6ன்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 2 6 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பு 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.